நீதிக்கதை. சிட்டுக்குருவியும் காகமும். ஒரு காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்தது. அது யாரிடமும் எளிதாக பழகாது. எப்போதும் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு சுயமாக யோசித்து முடிவெடுக்கவும் தெரியாது. ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது, சிட்டுக்குருவியே, நீ என்னுடன் நண்பனாக இருப்பாயா என்று. அந்த சிட்டுக்குருவியும் சரி என்று சொல்லி அந்த காகத்துடன் பழக ஆரம்பித்தது. அப்போது சிட்டுக்குருவியிடம் மற்ற பறவைகள் கூறினார்கள், சிட்டுக்குருவியே, நீ காகத்துடன் பழகாதே. நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையை அந்த காகம் கொண்டு வந்து தரும் என்றார்கள். ஆனால் சிட்டுக்குருவி அவர்களின் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் காகத்துடன் நட்பாக பழக ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தன. அப்போது ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவியிடம் கேட்டது, நண்பா,